கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனையுள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வசனம் பாருங்கள். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும். நீங்கள் பெரிய பணக்காரராக நீங்கள் இருக்கலாம், உலகம் போற்றும்படியான ஒரு ஐஸ்வர்யம் பெற்றவர்களாக இருக்கலாம், சகல வசதிகளோடும் சகல ஆரவாரங்களோடும் வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கலாம். பணம், பொருள், பதவி, பட்டம் என்று பல மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க பொறாமைப்படத்தக்க ஒரு ஐஸ்வர்யமான வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இருமாப்பா நாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். இருமாப்பா நீங்கள் நடக்காதீங்க. அப்படி இருமாப்பா நடக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாமே இதெல்லாமே அழிஞ்சு போயிடும். ஒரு நாளில், ஒரு குறிப்பிட்ட நாளில் அழிஞ்சு போயிடும். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், அது நிலையில்லாதது. இந்த பட்டம், பதவி, பொருள், பணம் இதெல்லாம் நிலையில்லாதது. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பணம், பொருள் இருந்தால் போதும், பதவி இருந்தால் போதும், நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நிலையிட ஒரே வினாடியில் போயிடும். யோபு பக்தன் எவ்வளோ பெரிய பணக்காரன். பிசாசு சோதிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்தான். 2 நாளில் எல்லாத்தையுமே முடிச்சிட்டான். நீங்கள் வேதத்துக்கு போகாமல் இப்போ சமீப காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டுச்சு. அந்த பூகம்பத்தில் ஒரே ஒரு 15 நிமிஷத்தில் பல கோடி, பல 100-200 கோடிகளுக்கு சொந்தக்காரன் பிச்சைக்காரனாக வந்து நின்னான்னு சொல்லி ஒருத்தன் பேட்டி கொடுத்தான். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னால் நான் இத்தனை கோடிக்கு சொந்தக்காரன், இப்போ நான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன், எல்லாம் பூமிக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு. ஒரே வினாடி எல்லாமே போயிடும். இந்த ஜீவன் ஒரே வினாடியில் போயிடும். அதனால் எல்லாமே நிலையற்றது. ஆனால் நீங்கள் எது மேலே நம்பிக்கை வைக்க சொல்கிறாரு தெரியுமா? நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும். நாம் என்னவெல்லாம் நன்மை அனுபவிக்கிறோம்? பசிக்கு நல்ல உணவு, உடுத்துவதற்கு நல்ல உடை, இருப்பதற்கு ஒரு நல்ல இடம், நல்ல நட்பு, நல்ல உறவு, நல்ல திருச்சபை, நல்ல ஒரு ஊழியம், நல்ல ஒரு வேலை. எப்படிங்க? இதெல்லாம் நமக்கு நன்மை தரக்கூடியது. சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை சம்பூரணமாய், அதாவது குறைவில்லாமல் நிறைவாய் கொடுக்கிற தேவன் மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நம்பிக்கை வைங்க. அது அவர் ஜீவனுள்ள தேவனுங்க. நம்முடைய நம்பிக்கை எதை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னா, இதையெல்லாம் கொடுக்கிறவர் மேலே நம்பிக்கை வைங்க. அது மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. பொருள் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. பொருளை கொடுக்கிறவர்கள் மேலே நம்பிக்கை வைங்க. நன்மை மீது நம்பிக்கை வைக்காதீங்க. நன்மையை கொடுக்கிற தேவன் மீது நம்பிக்கை வைங்க. இப்போ நீங்கள் ஒரு சில பொருள் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா பிராண்டட் அப்படின்னு சொல்லி போய் பார்ப்பானுங்க. ஏன்னா அந்த கம்பெனி நல்லதாக கொடுப்பான். அந்த கம்பெனி தரம் இல்லாததை தந்துட மாட்டான். தரமற்ற ஒரு பொருளை நமக்கு தரமாட்டான். அந்த கம்பெனியில் வாங்கினீங்கன்னா நீங்கள் தரமான பொருளாக தான் இருக்கும். அது அவன் என்ன சொல்லியிருக்கிறானோ அதன்படி தான் இருக்கும். ஒரு நாளும் அவனுக்கு நஷ்டமே ஏற்பட்டாலும் தரங்கெட்டதை கொடுத்துட மாட்டான். அப்படின்னு ஒரு சில கம்பெனி மேலே நம்ம நம்பிக்கை வச்சு பொருள்களை வாங்குற மாதிரி, அந்த பொருள் மேலே நம்பிக்கை இல்லை, அந்த கம்பெனி மேலே நம்பிக்கை, அந்த தயாரிப்பாளர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா? அதுபோல் நன்மையின் மீது நம்பிக்கை இல்லை, அந்த நன்மையை கொடுக்கிற, சம்பூரணமாய் கொடுக்கிற அந்த ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைங்கிறார். நமக்கு இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லை, இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிற தேவன் மேலே நம்பிக்கை வைங்க. அது சம்பூரணமாய் கொடுக்கிற அந்த தேவன் மேலே நம்பிக்கை வைங்க.
நிச்சயமாகவே உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. அப்போ ஒரு வியாபாரமோ ஒரு ஊழியமோ ஒரு தொழிலோ எதை செஞ்சாலும் அதன் மீது நம்பிக்கை வைக்காமல் அதை நமக்கு கொடுத்திருக்கிற தேவன் மேலே நம்பிக்கை வைங்க. ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிற தேவன் மேலே நம்பிக்கை வச்சு ஊழியம் பண்ணணும். இன்றைக்கி அநேகர் ஊழியத்தின் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுறாங்க. சரி, அதை அவங்கள கடவுள் பார்த்துக்குவார். அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிற தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு என்ன செய்வார், என்ன செஞ்சிருக்கிறாரு என்கிற அந்த தேவன் மேலே முழுமையான நம்பிக்கை வையுங்கள். ஒரு தொழிலை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு, இந்த தொழில் நமக்கு கடவுள் எப்படி கொடுத்துருக்காரு, இந்த தொழிலை நாம் எப்படி செய்யணும், இதில் எவ்வளவு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தேவன் மீது நம்பிக்கை வைத்து செய்கிற போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக. அன்பானவர்களே, நம்முடைய நம்பிக்கை பொருளின் மீதல்ல, அந்த பொருளை கொடுத்தவர் மீது. நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையின் மீதல்ல, நமக்கு வாழ்க்கையை கொடுத்தவர் மீது. நம்முடைய நம்பிக்கை நன்மையின் மீது அல்ல, நாம் அடைந்திருக்கிற நன்மையின் மீது அல்ல, அந்த நன்மையை நமக்கு சம்பூரணமாய் கொடுத்திருக்கிற அந்த ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைக்க சொல்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் நம்முடைய ஜீவனுள்ள தேவன் மேல் இருக்குமானால் நிச்சயமாகவே நாம் கைவிடப்பட மாட்டோம், நாம் ஒளிந்து போக மாட்டோம், நாம் இழிவு நிலைக்கு போகவும் மாட்டோம். கண்டிப்பாகவே ஒரு நல்ல நிலையில் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடியும். நாம் எதிர்பார்க்குறது அதுதானே. நிச்சயமாகவே கடவுள் உங்களுக்கும் எனக்கும் அதை தருவார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. நாங்கள் அழிந்து போகிற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல், நாங்கள் அழிந்து போகிற இந்த உலக சம்பத்துகளின் மீது நம்பிக்கை வைக்காமல், நாங்கள் அழிந்து போகிற இந்த உலகத்தின் பட்டம் பதவிகள் மீது நம்பிக்கை வைக்காமல், எல்லா நன்மைகளையும் பரிபூரணமாய் எங்களுக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மீது எங்கள் முழுமையான நம்பிக்கை வைத்து அவர்களுடைய கரங்களை இறுக பற்றி கொண்டு அவர் காட்டுகிற வழியிலே நாங்கள் பயணிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. உம்முடைய வார்த்தைகள் எங்களை வழிநடத்தட்டும். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் எங்களை வழிநடத்தட்டும். அவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிற இந்த பரிசுத்தமான வார்த்தைகள் எங்களுடைய பாதைகளுக்கு வெளிச்சமாக இருந்து நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.